மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 103வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படும் நிலையில் மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது கலைஞர் அவர்கள் தயிர்வடை ரயிலேறி வந்ததில் ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குன்னா அது என்ன அப்படின்னா அவர் திருட்டுறையில் ஏறி வந்தாருன்னு நெகட்டிவா யோசிக்காதீங்க. ஆமா அவர் ரயிலே திருடாம போனாரேன்னு பாசிட்டிவா யோசிங்க. இது நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க பேனா சிலையை வைக்க கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்க டிடிஆர் சிலையை வச்சிருக்கணும். உன் பரம்பரைக்கு வழிகாட்டி அந்த டிடிஆர் தான். அந்த டிடிஆர் ஒரு நாள் வேலை செய்யாத காரணத்தினால்தான் உன் பரம்பரை இன்னைக்கு உன் பரம்பரை மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 150 பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க. 10,000 ஏக்கரு. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. வெற்றியோ தோல்வியோ திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. ஏத்துக்கிறீங்களா சார்? அதுல உண்மை. ஆனா அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுல ஒரு சேஞ்ச் இருக்குது. திமுகவை எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது, திமுக காரணத்தை தவிர. பெரிய ஸ்டேட்மெண்ட். திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. அந்த காரியத்தை திறம்பட திமுகவை தனக்கு தானே செய்து கொள்ளும். அதுதான் இப்ப நடந்துருக்கு. நீ குடிச்சா நிறைய குடிச்சிருவ. உனக்கு நான் தான் ஊத்துவேன் பால். ஊத்துவா வாயில இருந்து நொர தள்ளுதே. நொர நல்லது. ஐயோ அது கரை நல்லது, இது நொர கெட்டது. அண்ணா ஒரு டிஎம்கே பரோட்டா. டிஎம்கே பரோட்டாவா? அப்படின்னா கொத்து பரோட்டா. கொத்தூஸ். அண்ணே டிஎம்கே பெட்ரோல் போடுங்கண்ணா. டிஎம்கே பெட்ரோலா? அண்ணா 200 ரூபாய்க்கு பெட்ரோல். அண்ணா 200 ரூபா யூபிஐல பேமெண்ட் பண்ணிடுறேன். சரி 0 பாருங்க. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. மம்தா காங்கிரஸோட இல்ல, மற்ற கட்சிகள் யாரும் சிபிஎம் காங்கிரஸோட இல்ல. சோ ஸ்டாலின் will head the third front and he will become the prime ministerial candidate in the next election. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வருங்கால ஜனாதிபதி முருகேசன். ஜனாதிபதி முருகேசன். ஜனாதிபதி முருகேசன். பாஜகவிலிருந்து மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விலகியதாக தகவல் சொல்லப்படுகிறது. விஜயோடைய சக்சஸ்க்கு அப்புறம் அடுத்தது யார் வந்தாலும் அவர்களுக்கு என்ன ட்ராக்ஷன் வரும் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப 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 கடினம். நம்ம எல்லாம் இப்பதான் பலார்னு 2 வாங்கிட்டு இருக்கோம். அதனால உடனே அதுக்குள்ள 1 மாசத்துக்குள்ள திருப்பியும் அதே மிஸ்டேக்க பண்ண வேணாம். அந்த பாயா இருக்கணும்டா. வேலை செய்யறவங்க எல்லாம் திடீர்னு ஓட்டு போட போகணும், அம்மா நான் லீவ் வேணும்னு கேட்கும்போது, என்னம்மா யாருக்குன்னு கேட்டா, இல்ல குட்டி பசங்களாம் சொல்றாங்க விஜய்க்கு தான் போட சொல்றாங்கன்னு. என் பேர புள்ள தாத்தா இந்த கொரோனா விசில் போட்டு போட்டுட்டாங்க. இது 3ஆம் கிளாஸ் படிக்கிறது போட்டு கேக்குது. கேன்வாஸ் எங்க நடக்குதுன்னு பாத்துங்க. நீங்க எல்லாம் என்ன ஆரம்பிக்கவே இல்லை தேர்தல் பிரச்சாரத்தை. பைப்பு கெட்டு போச்சு, ஒரு பிளம்பர் வர சொன்னோம், சரி பண்ணிட்டு அந்த பையன் நிக்கிறான். என்னப்பா முடிஞ்சிச்சா? அப்புறம் ஓட்டலாம் போட்டியா? ஆமா சார், டிவி கேட்க தான் சார் போட்டேன். எங்க வீட்டில் எல்லாமே அதுக்கு தான் சார் போட்டோம். எங்க போனாலும் அந்த சத்தம் கேக்குது. நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. அன்னைக்கு நான் சொன்னப்போ சிரிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ. இன்னைக்கும் முதல்வர் பேசும்போது சொல்றாரு, அவங்களோட தோல்விக்கான காரணத்தை அவங்க கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு வீட்லயும் போய் திமுக அழகிரியோடைய பொண்ணு தவைக்கால ஜாயின் பண்ணிருக்காங்கம்மா. இது மாபெரும் பார்த்துட்டு இருக்கிறது சினிமாவா நிஜமா? அவர் சினிமால இருந்து வெளியில அரசியலுக்குள்ள போயிட்டாருன்னா ஜனங்கள்லாம் அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க.
ஐயா எங்க அண்ணன் முதலமைச்சர் அவருக்கு ஒரு கடிதம். அண்ணே இதெல்லாம் நியாயமே கிடையாது, படிக்கிறேன் கேளுங்க. நீங்க அரசியலுக்கு வந்தா எல்லாரும் அரசியல் பாப்பாங்க அப்படின்னு பார்த்தா இப்ப அரசியல் மட்டும் தான் பாக்குறாங்க, வாழ்க்கையை மறந்துட்டானுங்க. பூச்சியிலேயே கியூட்டு குண்டு வண்டு இதுக்கு இல்லையானே ஒரு எண்டு. பிரேக்கிங் நியூஸ் சொன்னேன், சொட்டையில ஊத்துற தண்ணி மாதிரி நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டுக்கு கிரிக்கெட் சினிமா அப்படின்னு பார்த்த எங்களை சட்டசபை லைவ் பார்க்க வச்சதெல்லாம் நியாயமா? இப்ப உங்களுக்கு இதை நிறுத்துற வேலை தான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் வாட்சி கிடைக்கும். சட்டசபை நடக்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போமா? அங்க சூப்பர் ஸ்டார் உட்கார்ந்ததுனால நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மோர் வேல்யூபிள் ஃபுட்டேஜா மாறிடுச்சு. இப்போ உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. அது நம்முடைய கணக்கு சரியாம போய்விட்டது. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. ஏன் நாமெல்லாம் கோட் சூட் எல்லாம் போடக்கூடாதா? இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. பிறவி கோளை கருணாநிதி சும்மா இருக்க ட்ரெயின்ல போய் தலையை கொடுத்துருக்கிறாரு. இதுல நின்றுட்டு இருக்கிற ரயிலுக்கு முன்னாடி படுத்து கிடந்தா இன்ஜின் டிரைவர் மட்டும் ஓட்டி இருந்தானா இந்த நாடு தப்பி இருக்குமையா. அவன் தண்டவாளத்துல தலை சொல்லிட்டு இருக்கான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். பெருமை ஜென்ஸ் திமுக ஆளுகள் எல்லாம் சேர்த்து சேர்த்து சொல்றீங்களா? பெருமையா சொல்றீங்களா? நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பிதா ஜென்சின்னு பார்த்தா ஒரு 42 வயசு ஆளு இருக்காரு. சரி, அவரா ஜென்சி? அத ரவுண்ட் கட்டி படம் போட்டிருந்தாங்க. 1000 ரூபாய்க்கு போய் புடிச்சுட்டு வந்துட்டானுங்க எங்க வியாசர்பாடியில இருந்து. பில்டிங்க்கு ஆள் இல்ல ஏங்கிட்டு இருந்தவன் இந்த பிச்சைக்கார கோஷ்டிதார சரியான பாத்தீங்க, அப்படியே பிக்கப் பண்ணிக்க. 11 பேர் கிடைச்சாச்சு, டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். ஒரு கட்சிக்காரனை கொண்டு வந்து நாங்க கருணாநிதி குடும்பத்துக்கு கொத்தடிமைனா எவனாவது ஓட்டு போடுவானா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு ஓமோனுடைய பர்த் சர்டிபிகேட்ல கருணாமூர்த்தி தானே போட்டிருக்கு. தந்தையின் பேர் என்னன்னா கருணாமூர்த்தி. என்னன்னா தட்சிணாமூர்த்தி கருணாநிதி அப்படின்றது சேர்த்து கருணாமூர்த்தி. எப்படி எல்லாம் பித்தலாட்டம் பாருங்க. பூரி வேற சோளா வேற, சோளா பூரின்னு சேர்த்து சொல்லையா? இப்ப திருட்டு ரயில் அப்படின்னு சொல்றது, திருட்டு வேற ரயில் வேற, திருட்டு ரயில் அப்படின்றது. உன் கையில சோசியல் மீடியா இல்லையா? சோசியல் மீடியா எங்க தோட்டத்தில் விளைகிற காய்கறியா? நீ சோசியல் மீடியாவை பயன்படுத்த உனக்கு துப்பு இல்ல, உனக்கு நாலேஜ் இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியாது? நீ தான் தொலைக்காட்சி ஊடகங்களை விலைக்கு வாங்கின, நெறியாளர்களுக்கு கோடி கோடியா கொட்டி கொடுத்த, சமூக வலைத்தளங்களை எல்லாம் சபரீசன் பணத்தால கபலீகரம் செய்த. நாங்க 1 ரூபாய் கொடுத்தோமா? நாங்க 1 பைசா விளம்பரத்துக்கு செலவழிச்சோமா? நீ 700 கோடி ரூபாய் விளம்பரத்திற்கு மட்டும் செலவழிச்ச. நெறியாளர்களை விலைக்கு வாங்கின. நீ தாவேக்காட்டு ஒரு சக்தியா இல்லைன்னு டிவியில சொன்னீங்க. என்ன சொன்ன நீ? நாங்க போட்டியிலேயே இல்லைன்னு சொன்ன நீ. ஸ்டார்ட் பண்ணு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.